யார் யாருக்கு அடிமைன்னு அவருக்கே நல்லா தெரியும். பார்லிமெண்ட் டெல்லியில் இருக்குது. நான் ராகுல் காந்தியை அங்கே பார்க்காம வேறு எங்கே பார்க்க முடியும்? நான் அவரை சந்திக்க போகும்போது என்னோடய முகத்தெல்லாம் நான் மூடிட்டு போகல. இந்த பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கப்படுகிறதோ இல்லையோ, நிச்சயமாக பட்ஜெட்டில் இப்போ அடிக்கடி தமிழ்நாட்டுடைய பேர், கேரளாவோட பேர், மேற்கு வங்கத்தோடைய பேர் நிச்சயமாக நாம் பல முறை கேட்கலாம். வரலாற்றில் முதல் முறையாக ஞாயிற்றுக்கிழமை பட்ஜெட் பண்ணுறாங்க. இந்த ஆட்சியிலே, பிஜேபி ஆட்சியிலே எதையும் நாம் எதிர்பார்க்கலாம் என்பது இது ஒரு எடுத்துக்காட்டு. இல்லை, கூட்டணி சம்பந்தமாக நான் அவங்கக்கிட்ட ஒன்றும் பேசலை. நான் உறுதியாக இருந்தால் நிச்சயமாக முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பார்கள். இல்லைங்க, இப்போ தான் மக்களை சந்தித்து அவர்களுடைய கோரிக்கைகளை, அவர்களுடைய கருத்துக்களை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இனிமேல் அதை எல்லாத்தையும் ஒன்றா வச்சு அது எது எது ஏற்றுக்கொள்ள முடியுமோ, எதை நிறைவேற்ற முடியுமோ அதையெல்லாம் அறிக்கையாக தயாரிக்க வேண்டும். பொருளாதார ஆய்வறிக்கையில் இல்லைங்க, நான் இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்றதுக்கு என் பார்லிமெண்ட் டெல்லியில் இருக்கு. நான் ராகுல் காந்தியை அங்கே பார்க்காம வேற எங்கே பார்க்க முடியும்? பார்லிமெண்ட் ஆரம்பிச்சிருச்சு. கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு தலைவரை நாடாளுமன்றம் நடக்கக்கூடிய அந்த நேரத்திலே சந்திப்பதில் என்ன தவறுன்னு எனக்கு தெரியல. அதோடு இல்லாமல் நான் அவரை சந்திக்க போகும்போது என்னோடய முகத்தெல்லாம் நான் மூடிட்டு போகல. நேரடியாக தான் போயிட்டு நேரடியாக தான் வந்தேன். ராகுல் காந்தி இவங்கெல்லாம் அவங்க தான் போய் ரொம்ப கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. திமுக தான் கெஞ்சுறாங்க. அவங்க தான் டெல்லி அடிமைகள், நாங்கள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி சொல்லியிருக்காங்க. யார் யாருக்கு அடிமைன்னு அவருக்கே நல்லா தெரியும். நான் ஃப்ளைட்டே போக மாட்டேங்க. என்னதுங்க? ஒவ்வொரு இந்த கூட்டத்தில் திமுக ஒரு குழு அமைப்பாங்க, ஒரு திட்டங்களை அமைச்சு குழு அமைச்சு அதை வெள்ளரிக்கை கொடுக்க மாட்டாங்க. இது ஃபோட்டோ ஷூட் தான் எடுக்கிறாரு எடப்பாடி. கொஞ்சம் சொல்லுங்கள், எதுக்கு ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறாங்க? எனக்கு புரியல. எதுக்கு வேறு? ஏங்க, எல்லா திட்டங்களையும் தொடக்கியும் முதலமைச்சர் வைக்கிறாரு, நிறைவேற்றி முடித்துவிட்டு திறப்பு விழாவுக்கும் வராரு. அதனால் நீங்களே ஊடகத்துறையை சேர்ந்தவர்கள், நீங்களே அது தொடக்க விழா நிகழ்ச்சிக்கும் வரீங்க. நான் ஒரே உதாரணம் சொல்லணுன்னா, இங்கே இருக்கக்கூடிய வின்ஃபாஸ்ட்டே எடுத்துக்கோங்க. தொடக்க விழாவுக்கும் வந்தார். 18 மாதத்தில் அதோடைய நிறைவடைந்து அந்த ஃபஸ்ட்டு கார் ரோல் அவுட் ஆகிறதுக்கும் நிகழ்ச்சிக்கும் முதலமைச்சர் வந்தார். அப்படி தான் எல்லா நிகழ்ச்சிகளும் நடந்து கொண்டிருக்கிறது.